இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்துல என்ன பரம ஆசீர்வாத சத்தியம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுக்கும் தேவனுடைய இளைப்பாறுதலுக்கும் தேவன் படைத்த படைப்புகளுக்கும் மனிதனுக்கும் மனிதனுடைய இளைப்பாறுதலுக்கும் என்ன சம்பந்தம், இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையானது, ரொம்ப அதிசயமாக இருக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இதில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். யாரு? மனுஷன். தேவனுடைய இளைப்பாறுதலில் போகிற மாதிரி அவனும் தன்னுடைய தேவனுக்குள் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பான் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வாக்குத்தத்தம் தான். இதை எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் தன்னுடைய கிரியைகளை ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா, அங்கே ஆரம்பிக்கணும். அதாவது ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவர் படைத்த படைப்புகளும் மனிதனுக்கும் இடையே உள்ள சம்பந்தம், அவனுக்கு இதுக்கு அவன் என்ன கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ முதல் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் முதல் வசனத்திலிருந்து நம்ம இதோடைய சத்தியத்தை பார்க்கலாம். என்ன அப்படி சத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய படைத்த படைப்புகளை வச்சு தான் இந்த படைப்புகளுக்கும் மனுஷனுக்கும் எப்படி ஒற்றுமை, அதாவது ஒற்றுமைங்கிறத விட அவனுக்குள்ளே இது எப்படி நடந்தேற போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இதே எபிரேயரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கொஞ்சம் முன்னாடி வாசித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? மனுஷன் அதை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, அவனுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பு இன்னைக்கு அவனுக்கு இல்லை, எதுவுமே அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது வரிசையாக ஃபஸ்ட்லேருந்து படைப்புலேருந்து பார்ப்போம். ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனத்தை பார்ப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அவர் படைத்த படைப்பு எப்போதுமே ஒழுங்கின்மையாக இருக்கவே இருக்காது, ஒழுங்காக தான் படிச்சிருப்பாரு. எல்லாமே கரெக்டாக டிசிப்ளினோட எல்லாமே ஒழுங்காக தான் இருந்திருக்கணும். ஆனால் முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில என்னமோ நடந்திருக்குது, அது நமக்கு சொல்லப்படவில்லை. ஏன்னா முதல் வசனத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவருடைய சிருஷ்டிப்பில் எங்கேயாவது குறை இருக்குமா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இருக்கவே இருக்காது. அவரை பற்றி அறிந்தவர்கள், அவரை பற்றி தேடினவர்களுக்கு தெரியும், கட்டாயம் அவருடைய சிருஷ்டிப்பில் எந்த விதமான குறையும் இருக்காது. ஆனால் 2ஆம் வசனத்தில் என்ன வருது அப்படின்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சுன்னா முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு பெரிய காலகட்டங்கள் இருந்திருக்கலாம், அது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அது நமக்கு இங்கே வெளிப்படுத்தப்படலை, அது நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லாததுனால நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அப்போ ஒழுங்கின்மையிலிருந்து தான் இங்கே என்ன ஆகுது, பூமியானது ஒழுங்கின்மையிலிருந்து அவர் அடுத்ததை சொல்கிறார். அங்கே பார்த்தோம்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இங்கே இருள் அவர் என்ன பண்ணலை, இருள் அவர் உருவாக்கலை, இருள் ஏற்கனவே இருந்திருக்கான். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கேயும் பார்த்தோம்னா அவருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதுவும் பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அப்படின்னா என்ன இருக்கு, இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது பார்த்தோன்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ இந்த வசனத்துலந்தான் எல்லாத்தையுமே நம்ம ஓமையாக இதுக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம், மனிதன் என்ன கிரியைகளை
எப்படி செய்து முடிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஒற்றுமையாக பார்க்க போகிறோம். இங்கே தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதே மாதிரி வெளிச்சம் என்ன ஆயிடுச்சு, உண்டாயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெளிச்சத்தை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, உண்டாக கடவுள்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சூரியனும் அதாவது சந்திரனையும் அவர் படைச்சது எந்த நாளில் அப்படின்னு பார்த்தோன்னா 4வது நாளில் தான் படைச்சிருப்பார். 14வது வசனத்தை வாசித்து பார்த்தா புரியும். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நட்சத்திரங்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இப்போ இங்கே சொல்லப்பட்டது என்னது? அப்போ நமக்கு கேள்விக்குறி வரும். முதல் நாளில் வெளிச்சம் உண்டாக்கடவுன்னு சொன்னார். ஆனால் 4வது நாளில் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 18வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரியும். பகலையும் இரவையும் ஆளும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. அப்போ 4ஆம் நாள் தான் என்ன ஆயிருக்குது, சுடர்கள் உண்டாயிருக்குது. அதாவது சூரியனும் சந்திரனும் உண்டாயிருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாலேயே என்ன இருந்திருக்குது அப்படின்னா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த வெளிச்சம் என்னது, வெளிச்சம் யாரை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம சாட்சியான வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிச்சோம்னா நமக்கு புரியும். 1ஆம் வசனத்தை பார்த்தோன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்போ பார்ப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இப்போ இந்த வெளிச்சம் யாரை குறிக்கிறது, இந்த வெளிச்சம் யாரை பற்றி சொல்லியிருக்குங்கிறது நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதே இதில் 9வது வசனத்தை பார்த்தோன்னா உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்னும் சாட்சியான வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ அந்த வெளிச்சம் யாரை குறிக்கின்றது, யாரை மையப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்கள் வாசிச்சா புரியும். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்போ ஃபஸ்ட்டு அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வெளிச்சம்ங்கிறது யாரை குறிக்கிறது என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அவரை அவர் படைக்கவில்லை, அவர் ஏற்கனவே அவரோட தான் இருக்கிறார். உண்டாக கடவுது அப்படிங்கிறப்ப அவர் அப்பவே என்ன முன் குறித்து விட்டார்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் மனுஷனுக்குள்ள போறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, முன் குறித்து வைத்து விட்டார். அவர் ஜலத்தின் மேல் ஆவியானவராக இருந்தும் அவர் அந்த வெளிச்சம் என்ன ஆக போகுது அப்படின்னா மனுஷர் படைப்பதற்கு முன்னாலேயே அந்த வெளிச்சத்தை அவர் என்ன பண்றாரு, முன் குறிச்சு வச்சு, அதாவது இயேசு கிறிஸ்துவை மனுஷருக்குள் போவதற்கு அவர் முன் குறித்ததற்கு அடையாளமாக வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி தான் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை கடைசி நாட்களிலும், அதாவது கடைசி நாட்கள் சொல்றத கடைசி நாட்கள் முடிந்த பிறகு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்ன மாதிரி அந்த நகரத்திற்கு, அதாவது அவருடைய நகரத்திற்கு எது தேவையில்லை, சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, அவர் தான் அதற்கு சூரியனாக இருப்பார். அவருடைய மகிமை தான் என்னது, வெளிச்சமாக இருக்கும். இப்போ நடுவில் வந்த இந்த சூரியனும் சந்திரனும் அதோடைய வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க.
போனதுக்கப்புறம் என்றென்றைக்கும் இருக்கிற வெளிச்சம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அந்த வெளிச்சத்தை தான் முதல் நாள் அவர் என்ன பண்ணியிருக்காரு? முன் குறித்து வைத்திருக்கிறார். யாருக்காக அப்படின்னா நமக்காக. நம் ஆவி, நம் ஆத்மா, சரீரம் எல்லாமே அவருக்குள்ள அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மாதிரி நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெளிச்சத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து இப்படி மனுஷனுக்குள்ள வருவதற்கு அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் என்பதை அவர் அப்பவே என்ன பண்ணிட்டாரு? முன்குறிச்சிட்டார். அப்ப முதலாம் நாள் அவர் செய்த சித்தம் எது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனுஷருக்குள்ள வந்து மெய்யான ஒளியாக வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அவர் சித்தத்தை அன்றைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? முன்குறிச்சிட்டார். அதை தான் அவர் சொல்றார், உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் என்ன பண்ணிட்டாரு? முன்குறிச்சு நமக்காக அர்ப்பணிச்சிட்டார். தேவனுடைய அன்பு எவ்வளவு மகத்தானது இல்லையா? நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு அறிந்தவர், எல்லாத்தவற்றையும் கடந்தவர் தேவன். அப்போ எல்லாமே முன்னாலே தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய சித்தத்தை அருமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது தான் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இரண்டாம் நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆகாய விரிவிலே வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும், அதாவது 7வது வசனத்தை பார்க்கும்போது, தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. என்ன நடக்குது அப்படின்னா, ஃபுல்லாகவே ஜலமாக தான் இருந்துச்சு. அந்த ஜலத்தின் மத்தியில் என்ன பண்ணினா விரிவை உண்டாக்குகிறார். விரிவை உண்டாக்கி மேலையும் கீழையும் பிரிக்கிறாரு. பிரித்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணுறாருன்னா, வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்ப தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இதுவும் ஓமையாக மனுஷனுக்காக சொல்லப்பட்டது. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு நாளுடைய படைப்பும் மனுஷனுக்குள்ள இருக்குது. அந்த மனுஷன் அதை புரிந்து கொண்டு அவனுக்குள்ள இத்தனை ஜீவன்களும் என்ன ஆகுது? இருக்கணும். அப்படி இருந்தாதான் மனுஷனால் என்ன பண்ண முடியும்? இது எல்லாவற்றையும் ஆள முடியும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, உயிர் உள்ளவைகள் உயிரற்றவைகள் நமக்கு தெரியும். அதாவது லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் சொல்லுவாங்க. உயிர் உள்ளவைகளை லிவிங் திங்ஸும் உயிர் அற்றவைகளை நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உயிர் உள்ளவைகள் எதெல்லாம் நினைக்கிறோன்னா, அது எப்படி இருக்கும்? நகரும், அது சுவாசிக்கும், அது சாப்பிடும், அது என்ன பண்ணும், என்னென்ன அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகளை கொண்டு வரும். இந்த மாதிரி இருந்தால் லிவிங் திங்ஸ். இது இல்லாமல் இருந்தால் என்னன்னு பார்த்துருக்கோம் சொல்லுவாங்க, நான் லிவிங் திங்ஸ், அதாவது உயிரற்ற தன்மைகள் அப்படின்னு. ஆனால் இது மனுஷனுடைய புத்திக்கு எட்டினது, விழுந்து போன மனுஷனுடைய புத்திக்கு எட்டினது தான் இது. ஆனால் தேவனுடைய சித்தம், அதாவது தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக பார்க்கும்போது இப்படிலாம் பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் ஆகாய விரிவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு உண்டு பண்ணி அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா அவர் பேசுகிறாரு. வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அதே மாதிரி ஆயிடுச்சாம். அதே மாதிரி இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் அப்படின்னு சொல்லிட்டு முளைப்பிக்க கடவுது அப்படின்னு அது அப்படியே ஆயிற்று. அதே மாதிரி 12ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை யார் முளைப்பித்தது? பூமியானது முளைப்பித்தது. இப்போ பூமிக்கு உயிர் இருக்கா இல்லையா? மனுஷனுடைய புத்திக்கு எட்டுற மாதிரி அது பூமியானது என்னன்னு சொல்லுவாங்க, நான் லிவிங் திங்ஸில் இருக்கும். அதே மாதிரி கடலோ தண்ணீரோ இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ், அதாவது உயிரற்ற தன்மைகள் அப்படிங்கிறது எதுனா மனுஷனுடைய புத்திக்கு எட்டுற மாதிரி. ஆனால்
உண்மையில் ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தோன்னா அது கொஞ்சம் தவறானது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, கேட்கவே நமக்கு ஒரு அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்கலாம். பூமி தேவன் சொல்வதை கேட்குது. அப்போ அதுக்கு ஒரு அதாவது முதல் தரமாக, அதாவது முதல் படியான ஒரு ஜீவன் ஏதோ ஒன்று அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு, அற்புதமான எடுத்துக்காட்டு இன்னொன்று இருக்குது. எங்கே அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷத்தில் வாசித்தா நமக்கு புரியும். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 38, 39, 40, 41 வசனத்தை வாசிச்சா புரியும். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அப்போ இதுலேருந்து நம்ம சயின்ஸ் புக்கை கண்டுபிடிச்சி வாசித்து கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இந்த தேவ வசனத்தை படித்து கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு முதல் தரமான, அதாவது முதல் படியான ஒரு ஜீவன் யாருக்கு இருக்குது? பூமிக்கு, கடலுக்கு, காற்றுக்கு, எல்லாத்துக்கும், சூரியனுக்கு, சந்திரனுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, இவர் சொன்னோன்னு அது என்ன பண்ணுது? கேட்குது. இறையாதே, அமைதலா இரு அப்படின்னு சொன்னோன்னு என்ன ஆகுது? கேட்குது. அதை நம்ம நான் லிவிங் திங்ஸில் சேர்க்குறதா, லிவிங் திங்ஸில் சேர்க்குறதாங்கிற குழப்பத்தை விட்டுட்டு, இவை அனைத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு படியான ஜீவன் அவர் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு இப்போ நம்ம நாய்கிட்ட பேசுவோம்ல, அமைதியாயிரு, குலைக்காதன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நாய்க்கு அப்போ உயிர் இருக்குல்ல. அப்போ அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு? கடலை பார்த்து பேசியிருக்காரு, இறையாதே, அமைதலாக இருன்னு. அப்போ இது எல்லாமே அவருடைய படைப்பு. அப்போ படைப்புல அது என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு படியான ஜீவன் கட்டாயம் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்னும் வசனங்களை நம்ம ஆராய தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எவ்வளோ அழகாக அவர் இதை நமக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஒரு வகையான ஜீவன், ஒரு வகையான உயிர் அவர் கொடுத்துருக்காரு. அப்போ இது முதல், அதாவது ஒரு படியான ஜீவன். இதை எதுக்காக இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஜீவன் யாருக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னா, இது முதல் படியான ஜீவன். அதாவது இதை எப்படி நம்ம புரிய வைக்கிறதுக்கு எந்த வார்த்தைகள் போடணும்னு தெரியல. ஆனால் இந்த ஜீவன் இதே மாதிரி ஒரு கேரக்டர், அதாவது குணாதிசயம் மனுஷனுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இதையே ஆள்றதுக்கு தான் மனுஷன் என்ன ஆக்கப்பட்டிருக்கான்? உருவாக்கப்பட்டிருக்கான். அப்போ இந்த வகையான ஜீவன் அவனுக்குள்ளே இருக்கணும். இது ஒரு ஓமையாகவும் இருக்குது. பிரிக்கிறாரு. மேலே ஒரு வாகாய விரிவு, கீழே ஒரு சமுத்திரமும், அப்புறம் பூமியையும் பிரிக்கிறார். அப்போ ஆக மொத்தத்தில் 3 விதமாக இருக்குது. மனுஷனும் இதே மாதிரி தான் 3 விதமாக இருக்கான். ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு வகையான ஒரு ஜீவன் மனுஷனுக்குள்ளேயும் அடங்கி இருக்கு. அவனாலையும் என்ன பண்ண முடியும்? இவைகளை ஆள முடியும். அவன் சொன்னா சூரியன் கேட்கும், அவன் சொன்னா சந்திரன் கேட்கும், அவன் சொன்னா காற்று கேட்கும், அவன் சொன்னா கடல் கேட்கும். அப்படிதான் தேவன் படைச்சிருக்கார். அதை தான் எபிரேய ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த எதுவுமே மனுஷனுக்கு இன்னும் கீழ்ப்படிய காணாமே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, அடுத்த 2ஆம் நாள் பார்த்துட்டோம். அடுத்த 3ஆம் நாள், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
ஃபஸ்ட்டு 2 இது பார்த்தோம் இல்லையா, அந்த 2 இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல் நாள் வந்து வெளிச்சம் உண்டாகிறது. இது அப்படியே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இது என்னவாகுது, ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுக்குள் முதல் அவன் பழைய வாழ்க்கையில் இருக்கிறான். அவனுக்குள்ள எப்போ அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அப்போ அவனுக்குள்ள என்ன வருது, வெளிச்சம் உண்டாயிருச்சு. உண்டான வெளிச்சத்தை வச்சு அவன் என்ன பண்ணணும்னா, அடுத்தடுத்து அவனுக்குள்ள ஒவ்வொன்றை வகையறுக்கணும். எப்படி அவர் தண்ணீரை வகையறுக்கிறாரோ, பூமியை வகையறுக்கிறாரோ, அதை என்ன பண்ணுறாரு, வகையறுக்கணும். அதுக்கு முன்னாடி, படைப்புக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. அப்போ இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மையாக இருக்கும் பொழுது வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை, இயேசுவாகிய வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் என்னவாகிறான் அப்படின்னா, தன்னையே உள்ளுக்குள்ளே வகையறுக்கிறான். வகையறுத்து தேவன் என்ன பண்ணுறாரு, அவனை தன்னுடைய பாதையில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. அதில் என்ன பண்ணுறாருன்னா, தங்கள் விதையுடைய கனிகளை தரும்படி என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள வெளிச்சம் உண்டாகி அவன் மெய்யான ஒளியை ஏற்றுக்கொண்டு, எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளி இல்லையா, அப்போ அந்த மனுஷன் ஒளியாகிறான். ஒளியானதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், கனிகளை கொடுக்கத்தக்கவனாக மாறுகிறான். எப்படி பூமியானது 3ஆம் நாள் என்ன நடக்குது, பல கனிகளை கொடுக்கும் பூண்டுகளையும் கனிகளையும் கொடுக்கக்கூடிய விருட்சங்களும் எல்லாமே முளைக்குது. அப்போ அவருடைய சித்தப்படி என்னென்ன அவன் செய்யணுமோ, என்னென்ன கனிகள் கொடுக்கணுமோ எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணணும், கொடுப்பதற்கு ஆரம்பிக்கணும். இது 3ஆம் நாள். அப்போ இந்த ஜீவனும் அவனுக்குள்ள இருக்குது. அப்போ இப்போ இவ்வளவு நேரம் பார்த்த 3 விதமான ஜீவன்களும் மனுஷனுக்குள்ள அடங்கி இருக்கணும். அடுத்து இன்னும் பார்க்க போகிறோம், அதுவும் அவனுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் எபிரேயரில் சொல்லப்பட்ட தேவன் தன்னுடைய கிரியைகள்லாம் முடித்து ஓய்ந்திருந்தது போல மனுஷனும் ஓய்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுதான். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 3 விதமான ஜீவன்களும் என்ன ஆயிடுச்சு, அவனுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓமையாக சொல்லப்பட்டதுனாலும் சரி, உண்மையாகவும் என்னது சொல்லப்பட்டதும் சரி, எல்லாமே ஓமையாகவும் உருவமாகவும் சொல்லப்பட்டது மனிதனுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது 4ஆம் நாள் பாருங்க, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக என்ன பண்றாரு அப்படின்னா, பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் என்ன பண்ணிட்டாரு, 4ஆம் நாள் தான் படைக்கிறார். அப்போ 1ஆம் நாள் படைச்ச வெளிச்சம் என்னது, 4ஆம் நாள் படைக்கப்பட்ட சூரியனும் சந்தனம் என்னது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இதில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, சூரியன் பகலையால சூரியனும் இரவையால சந்திரனும், இது சுடர்களாக அவன் வழிபாதைகளுக்கு, அவன் நடந்து போவதற்கு அவனுக்கு ஒரு சுடர்களாக 2 சுடர்கள் இருக்கிறது. அதே மாதிரி அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் நடந்து போவதற்கு, அவருக்குள்ளே நடந்து அவருக்குள்ளே போய் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதற்கு அவனுக்கு சுடர்களாக தேவ வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 சுடர்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் 4ஆம் நாள் தேவன் படைத்த படைப்புக்கும் மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் எப்படி பூரணமாவதற்கு 4வது படியாக இருக்கிறது. அவன் அந்த பாதையில் சென்னா மட்டும்தான் அவருக்குள்ள வாழ முடியும், அவருக்குள்ள இளைப்பாறுதலை அடைய முடியும். அப்போ வசனத்துக்குள்ள அவன் கட்டாயம் வாழணும், வசனத்தோட வாழணும், வசனத்துக்காக வாழணும். அப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் நாள். 5ஆம் நாள் அவர் என்ன படைக்கிறார் அப்படின்னா, நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். அப்போ பாருங்க, இங்கே சகலவித பட்சிகளும் நீர் வாழும் ஜந்துக்களும் இது ரெண்டுமே என்ன ஆகுது, அடுத்த நாள் உருவாக்கப்படுது. அதாவது 5ஆம் நாள். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது மனுஷனுக்கும் இந்த உயிர் வாழும் மிருகங்களுக்கும் இந்த நீந்தும் ஜீவ ஜந்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நீரில் வாழும் ஜந்துக்கள், அதாவது மீன்கள், தண்ணி இல்லைன்னா அதுங்களால் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட குணாதிசயம் மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. எப்படி அப்படின்னா,
உண்மையாவே தண்ணி இல்லாம அவனால வாழ முடியாது. அதே நேரத்துல தன்னுடைய ஆவிக்குரிய தண்ணியாகிய பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவன் இந்த உலகத்துல வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தால் அவன் தேவனுக்குரிய மனிதனாக இருக்க முடியாது. அப்ப தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பிரியமானவன், தண்ணீராகிய பரிசுத்தாவியாகிய தண்ணீரோடு அதுக்குள்ள இருக்கணும், அந்த அபிஷேகத்துக்குள்ள. அதாவது இங்கே உடனே அபிஷேகம் சொன்னோன்னா நம்ம இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் செய்கிற அபிஷேகமோ இல்லை அந்நிய பாஷையோ இங்கே குறிக்கலை. அவருடைய ஆவியானவருக்குள் அவன் என்ன இருக்கணும்? ஐக்கியப்பட்டு இருக்கணும். அது இல்லாட்டி அப்படின்னா அவன் உயிரற்ற மனுஷன், அவன் மரித்த நிலைமையில் இருக்கிறவன். இதை இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, அந்த நீரில் என்ன இருக்குன்னா உப்பு இருக்கும். ஆனால் அந்த உப்பு அந்த ஜந்துக்களுக்குள்ளே போகவே போகாது. அப்போ அதே மாதிரி நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னன்னா சுற்றி என்ன நடந்தாலும் அது நமக்குள்ளே என்ன ஆயிடக்கூடாது, உள்ளே போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. இந்த ஓமையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பறவைகளை பார்த்தோன்னா இது இன்னும் அருமையாக இருக்கும். எப்படின்னா பறவைகள் எப்படிப்பட்ட குணாதிசயம்னா, அதுக்கு ஒரே ஒரு குணாதிசயம் ரொம்ப அற்புதமானது, வேற யாருக்குமே கிடையாது. எது அப்படின்னா பறக்கும் தன்மை. வேற எந்த மிருகங்களுக்கோ எந்த உயிரினங்களுக்கோ இல்லாத தன்மை என்ன அப்படின்னா பறக்கும் தன்மை. மனுஷன் நீச்சல் கூட கற்றுக்கிட்டு என்ன பண்ணிடலாம், நீரில் போயிட்டு வரலாம். ஆனால் பறக்க என்றைக்குமே அவனால் என்ன பண்ண முடியாது, தன்னுடைய சொந்த ஃபிசிக்கல் அதாவது உடம்பை வச்சு பறக்கவே முடியாது. அவன் விமானத்தை படைத்து கூட என்ன பண்ணலாம், விமானத்தை உண்டாக்கி அவன் பறக்கலாம். ஆனால் தான் சொந்தமாக எந்த விதமான பொருளும் இல்லாமல் அவனால் பறக்கவே முடியாது. மனுஷனாலேயே முடியலை, யாராலுமே முடியாத ஒன்று பறவைகளுக்கு கொடுத்துருக்கார். அதிலிருந்து மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, அந்த ஜீவன், அவைகளுக்குள்ள குணாதிசயம் மனுஷனுக்குள்ளே இருக்கணும். அது என்ன குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோன்னா, பறவைகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அது அதிகமான நேரம் பறந்து கொண்டு, அதாவது உலகத்திலிருந்து சற்று, அதாவது தொலைவில், அதாவது மேலே சற்று டிஸ்டன்ஸ், அதாவது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். தன்னுடைய உலகத்தோடு ஒன்றிக்காம கொஞ்சம் தள்ளியே இருக்கும். இந்த குணாதிசயத்தை தான் நம்ம கிட்ட இருந்து அவர் விரும்புகிறாரு. இறை உலகத்தில் எடுத்துக்கிறோம், ஆனாலும் பறந்து செல்லக்கூடிய தன்மை இருக்குது. அப்படிப்பட்ட தன்மையில் அவன் இருக்கிறான். இதே மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி மனிதன் தேவனுக்குரியவனாக தேவனுடைய ஆவிக்குள்ள அவன் வாழ்கிறவனான் என்றால் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகத்தோட ஒன்றிக்காம உலகத்தோடு இருப்பான். அவனுடைய வாழ்வாதாரங்களுக்கு அவனுக்கு தேவைப்படுவது கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 11:2 சொன்னபடி ஒத்த வேஷம் தெரியாமல் அவன் இருக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதே மாதிரி உலகத்தோடு அவன் இருந்தாலும் அவன் அதற்குரிய ஒத்த வேஷத்தை தெரியாமல் பறவைகள் மாதிரி தேவன் எப்படி அதற்குன்னு ஒரு கிரியையை அவருக்கு வச்சிருக்காரோ அதே கிரியையை, அதே குணாதிசயத்தை அவனுக்குள், மனுஷனுக்குள்ளும் அவன் கொண்டு வரணும். ஏற்கனவே அப்படிதான் படைச்சிருக்கார். ஆனால் அது எப்போ அவன் கீழ்ப்படியாமைக்கு அப்புறம், அதாவது அவனுடைய மாற்றத்திற்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இத்தனை ஜீவன்களுக்கும் அவன் என்ன ஆயிட்டான், கீழே வந்துட்டான். அதனால தான் அவன் என்னவாயிட்டான் அப்படின்னு பார்த்தோன்னா, எதுவுமே கீழ்ப்படியாமற் போயிடுச்சு அவனுக்கு. அடுத்த 6ஆம் நாள் என்ன படைத்திருக்கார் அப்படின்னா, மிருகங்களை படைத்திருக்கிறார். எல்லா விதமான மிருகங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு, படைக்கிறாரு. ஊரும் பிராணி பின்பு தேவன் பூமியானது, அதாவது 24ஆம் வசனத்துல, பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியா பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அதையும் என்ன பண்றாரு, நல்லது என்று கண்டாராம். இப்படி ஒவ்வொன்றையும் அவர் படைத்ததுக்கு அப்புறம் நல்லது நல்லது என்று கண்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இங்கே நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாமே படைச்சிட்டு, நம்ம என்னைக்காவது ஒரு மிருகம் எப்படினாலும் காட்டு மிருகமோ இல்லை நாட்டு மிருகமோ ஏதோ ஒன்று, எல்லாமே ஒவ்வொன்றையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏதாவது ஒன்று அடித்து தான் என்ன பண்ணும், அது சாப்பிடும் இல்லையா. அப்போ அது நல்லதுன்னு அவர் கண்டிருக்காருன்னா அப்போ அதில் ஏதோ சத்தியம் இருக்குது இல்லையா.
அதில் மட்டும் இல்லை, அதுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஏதோ ஒரு சத்தியம் இருக்கிறது. ஏன்னா அவர் நல்லது என்று கண்டிருக்காரு. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு மிருகத்தை, ஏதாவது ஒரு புலியை அடித்து சாப்பிட்ருச்சுன்னா என்னன்னு நினைப்போம், ஐயோ அப்படின்ட்டு பதறுவோம், ஐயோ இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது அவர் நல்லது என்று கண்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவருடைய பார்வையில் உள்ள நல்லது கொஞ்சம் வித்தியாசமானது தான், அது மிகவும் நல்லது தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இதிலிருந்து மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது, அவனுக்கு என்ன குணாதிசயம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு மிருகமும் என்னவாயில்ல தன்னுடைய ஜீவனை பெரியதாக நினைத்து எப்போ ஆபத்து வரும் அப்படின்ட்டு தன் ஜீவனை ரட்சிக்க அது எதுவுமே பண்ணுறது கிடையாது. தன் ஜீவன் எப்போ வேணாலும் போகும்னு அதுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் தன் ஜீவனை ரட்சிக்க அது என்னுமே பண்ணலை. இந்த மிகப்பெரிய குணாதிசயத்தை தான் மனுஷன் தெரிஞ்சுக்கணும். தன் ஜீவனை, அதாவது இந்த உலகத்தில் தன் ஜீவனை ரட்சிக்க அவன் விரும்பணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருந்துச்சு, அப்படி இருந்தான்னா அவன் உண்மையாகவே என்ன பண்ணுவான், நித்திய ஜீவனை அவன் சுதந்தரித்து கொள்வான். இதுதான் வசனத்தில் போட்டிருக்கு. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை என் நிமித்தம் இழந்து போவான் அதை பெற்றுக்கொள்ளுவான். அந்த பெற்றுக்கொள்கிற ஜீவன் தான் நித்திய ஜீவன். அதுதான் அவன் இத்தனை கிரியைகளையும் அவன் முடித்து தேவன் இளைப்பாறுதலில் இருப்பது போல அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள அந்த நித்திய ஜீவனோடு அவனும் ஓய்ந்திருப்பான். இந்த நித்திய ஜீவன் அவரோடு அங்கே போய் சேர்ந்திருந்தாதான் கிடையாது. என்னைக்கு இந்த ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு ஜீவன்களுக்குரிய மகத்துவங்களை பார்த்தோமோ, இந்த அத்தனை ஜீவன்களும் அவனுக்குள்ள இருந்துச்சு, அத்தனை ஜீவன்களுக்குரிய குணாதிசயம் இந்த மனுஷனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவன் என்னவாக முடியும், தேவனுடைய இளைப்பாறுதல் ஆகிய அந்த நித்திய ஜீவனுக்குள்ள அவனும் என்ன ஆக முடியும், ஓய்ந்திருக்க முடியும். இதுதான் அந்த எபிரேயரில் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்குது. தேவன் எப்படி முடித்து ஓய்ந்திருந்தாரோ அதே மாதிரி மனுஷனுக்குள்ள இந்த ஒவ்வொரு ஜீவன்களுடைய குணாதிசயங்களும் அவனுக்குள்ள இருந்து அவன் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கடைசி வரைக்கும் தன் ஜீவனை ஒருபோதும் பொருட்படுத்தாமல் அவருக்குள்ள இருந்து நிலையாக முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால், அவர் படைச்சாரு பார்த்தீங்களா, 6வது நாள் படைத்த ஒரு மனிதன், முழு மனிதன், அதுதான் முழு மனிதன். இவ்வளவு ஜீவனும் அவனுக்குள்ள இருந்தா அது முழு மனிதனாக அவன் உருவெடுப்பான். அது எப்பன்னா இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள வரும்போது மட்டும்தான் இது நடக்கும். அப்ப அந்த 6ஆம் நாள் படைத்த மனிதன் இன்னும் இங்கு யாரையும் நம்ம காண முடியவில்லை. அதனால தான் சகலமும் என்ன ஆகலை, மனுஷனுக்கு கீழ்ப்படியலை. சகலமும் என்ன ஆயிடுச்சு, மனுஷனுக்கு மேலே வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் நம்மளால வெயிலில் நிற்க முடியலை. சூரியனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, 4ஆம் நாள் படைச்சிருக்காரு. அந்த சூரியனே நம்ம என்ன ஆயிடுச்சு, நமக்கு மேலே அதிகாரம் ஆளுகை செய்கிற அளவுக்கு நம்ம அது ஆளுகை செய்யலை. ஆனால் நம்ம என்ன ஆயிட்டோம்னா, என்னைக்கு அந்த ஆதாம் தவறுனானோ அன்னைக்கு இன்னும் அடிமட்டத்துக்கு கீழே வந்துட்டோம். இப்போ எதுவுமே நம்ம சொல்கிறத கேட்காது. ஆனால் கேட்கவும் வைக்கிறதற்கு ஒரு வழியை நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்னா இந்த ஒவ்வொரு படிங்கிறத விட ஒவ்வொரு ஜீவன்களுக்குரிய குணாதிசயத்தை அனைத்தும் மனிதனுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு மாவட்டத்தில் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா கலெக்டர்னு சொல்லுவோம். அந்த கலெக்டரு ஒரு பெரிய லெவலில் இருக்காருன்னா அவர் கீழே வேலை செய்கிறவங்களுடைய படிப்பு, அவர்களுடைய அறிவு, அவருடைய அத்தனை விதமான இதுவும் என்ன தெரிஞ்சிருக்கணும், கலெக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கலெக்டர் கீழே உள்ளவங்களை ஆளுகை செய்ய முடியும். அதே மாதிரி மனிதனை 6வது நாள் படைத்து அனைத்தையும் ஆளுகை செய்வதற்கு அவர் படைத்து விட்டார் என்றால் அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாவற்றையுடைய குணாதிசயங்களும் அதோடைய பற்றின அதனுடைய அத்தனை அறிவுகளும் அதை அவனுக்கு கீழ்ப்படியத்தக்கவாறு இவன் படைக்கப்பட்டிருக்கான். அப்போ இத்தனை விதமான அறிவையும் மீண்டும் அவன் பெறுவனும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அவன் பெற முடியும்.
அதை தான் எபிரேயரில் அவர் சொல்லியிருக்காரு. அவனும் தேவனுடைய இளைப்பாறுதலில் கட்டாயம் பிரவேசிக்கணும், இன்னும் ஒரு நாளை தெரிந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த நாளை சொல்லலை. இது இன்னும் ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறது நமக்காக எல்லாருக்காகவும் இந்த எல்லா கிரியைகளையும் நாம் முடித்து அவரோடு இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 7வது ஜீவனாக நித்திய ஜீவனை நாம் பெறுவதற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு பரம ஆசீர்வாத சத்தியத்தோடு நாம் அடுத்த ஒரு முறை பார்ப்போம்.